உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன்னு திருமூலர் பாடுறாரு. இதுக்கான அர்த்தம் என்ன? நீங்க உடம்பை வளர்த்து உயிரை வளர்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்மீகம் தடையாகும்னு திருமூலர் சொல்றாரு. இதுக்கான அர்த்தம் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்க உடம்பை நீங்க பேணி காக்குறீங்க, அது நல்ல விஷயம் தான் வள்ளலார் சொல்றாரு. ஏன்னா உடலை நீங்க பேணி காத்தாதான் உங்க உடம்புக்கு சக்தி இருக்கும். அது மூலியமா நீங்க தியானம் பண்ண முடியும். எதிர்ச்சி உட்காந்து உங்களால பல ஆசனங்கள்ல தியானம் பண்ணி நீங்க கடவுளை அடைய முடியும். அதுவே நீங்க இந்த உலகத்துல வாழணுங்கிறதுக்காக நீங்க உடம்பை பேணி காத்தீங்கன்னா உடல் மேல உங்களுக்கு அதிகமான பற்று வந்துடும். அப்படி பற்று வந்துடுச்சுன்னா உங்களால கடவுளை அடையவே முடியாது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இந்த உடலை பேணி காக்கணும். ஆனா அது எப்படி காக்கணும்னா, இந்த உடலை நான் பேணி காத்து இது மூலமா நான் பல ஆசனங்கள் செஞ்சு அது மூலியமா நான் இறைவன் அடைய போறேன்னு நினைச்சு உடலை பேணி காக்கணும். உடலை ஆரோக்கியமா வச்சுக்கணும்.